ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரீசெண்டா தான் சூப்பர் ஸ்டார் வந்து தன்னோட சினிமா வாழ்க்கையில 50 ஆண்டு கால அந்த பயணத்தை வந்து முடிச்சிருந்தாரு. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா 50 வருஷம் ஹீரோவா நடிச்ச ஒரே நடிகர் அப்படின்னா அது நம்மளோட சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட ஸ்டைலுக்கு, அவரோட பேச்சுக்கு அவ்வளோ ஒரு அடிமையா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அதை விட பல மடங்கு அவருக்கு இந்த வயசிலும் இருக்கு. சோ அதனாலதான் 70 வயசையும் தாண்டி ஹீரோவா மாசா கெத்தா நிக்கிறாரு. அவர் என்ன அறிவுரை சொல்றாரோ அதை கேட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே நடப்பாங்க அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அதனால எப்பவுமே ரசிகர்களுக்கு என்ன மோட்டிவேஷன் வேணுமோ அதை வந்து கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார். சோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பல படங்கள் பண்ணியிருக்காரு. பட் தமிழ்ல மட்டும்தான் அவர் வந்து இது வரைக்கும் படங்கள் பண்ணியிருக்காரு. வேற எந்த ஒரு மொழியிலையும் அவர் வந்து படம் பண்ணது கிடையாது. ஆனா அவரோட பிறப்பு, அவரோட தாய்மொழி அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கன்னடம் தான். பட் அவர் அதை விட்டுட்டு தமிழுக்காகவே முழுக்க முழுக்க இருக்கணும். ஏன்னா நம்மள வாழ வச்சது தமிழ்நாடு அப்படின்றதுக்காக தமிழ்ல மட்டும்தான் படம் நடிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்காக மத்த எல்லா மொழிகள்ல இருந்தும் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் வந்து அவரோட படத்துல சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்றாங்க. என்ன ரோல் கொடுத்தாலும் நான் அதை பண்றேன். சூப்பர் ஸ்டார் படமா, ஓகேப்பா, பேமெண்டே கூட எனக்கு வேண்டாம், பட் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் மத்த லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிதான் ஆல்ரெடி கூலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் நடிச்சிருந்தாங்க, சஞ்சய் தத் நடிச்சிருந்தாங்க, அந்த மாதிரி இன்னும் நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 1 படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. மிக பெரிய அளவு வசூல் சாதனை வந்து அந்த படம் படைச்சது. சோ அது மட்டும் இல்லாம நெல்சனுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. சோ ஜெயிலர் படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா ஜெயிலர் 2 எடுக்க போற அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. உடனே அதை எதிர்பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி. எப்பவுமே சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படம் ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் பண்றதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. சோ அது மாதிரி தான் இப்ப வரைக்கும் பாஷா படம் பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அவர் ஒத்துக்கவே இல்லை. ஆனா இந்த ஜெயிலர் படம் ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவர் வந்து திரும்பவும் 2க்கு ஒத்துக்கிட்டாரு. சோ அந்த வகையில பாக்குறப்போ இப்போ அதோட படப்பிடிப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் மாசம் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த படம் ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிடுச்சு. சோ இருந்தாலும் ஒரு சில காட்சிகளை வந்து நீக்கிட்டு இப்ப திரும்பவும் ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரீஷூட் வந்து ஸ்டண்ட் சீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. முக்கியமா அதுல திரும்பவும் சூப்பர் ஸ்டாரே தான் வந்து களம் இறங்கி பண்ண போறாரு. அவருக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு வந்து குறைவா இருந்துடக்கூடாது, ஒரு சின்னதா கூட அடிபட்டுறக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக படக்குழுவினர்களும் சரி, ஸ்டண்ட் கலைஞர்களும் சரி, எல்லாருமே பார்த்து பார்த்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அவருக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்டண்ட் சீன்ல எல்லாருமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ இவர் கொஞ்சம் ஏஜ்டு அப்படின்றதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோட எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதாவே தகவல் வருது. ஸோ இந்த ரீஷூட் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஆகஸ்ட் மாசம் இந்த படத்தை தாராளமா எதிர்பார்க்கலாம். மேபி ஆகஸ்ட் மாசம் வந்து இண்டிபெண்டன்ட் டே கண்டினியூஸா லீவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்போ வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு மாசம் வந்து கழிச்சு ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வேற மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டாரை ரசிக்கிறதுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு ஏத்தா மாதிரி இது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும், எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். வெறும் வெட்டு குத்து இப்படி இருக்கக்கூடாது, ஏ சர்டிபிகேட் இதுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால முழுக்க முழுக்க பார்த்து இன்னும் கொஞ்சம் ஏஐல டச் பண்ணி எல்லாம் வந்து ஒரு சில சீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்ப ரீஷூட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அதோட அவ்வளவுதான், அடுத்த ஒரு படம் கிடையாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இல்ல, அவர் அடுத்த படத்துக்கு இப்பவே கமிட் ஆயிட்டாரு. அடுத்த படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு யாரு இயக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டான் படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க போறாரு. இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வரல. அந்த படத்துல நடிகைகளை
ரொம்ப வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த படத்துல ஜோடியா யார போடுறது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடிகையோட பேரு அந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்க யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஜோடி போட்டு நடிச்ச ஒரு நடிகை தான். இப்ப வரைக்கும் அவங்க வந்து பரதநாட்டியத்துல மிகப்பெரிய ஒரு கலைஞரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க. பல பேருக்கு பரதநாட்டியம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பரதநாட்டியத்துல இவ்வளோ இருக்கா அப்படின்னா அது அவங்கள பார்த்து மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எஸ், சோ நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான சோபனா தான் வந்து இந்த படத்துல கமிட் ஆயிருக்கிறதாவுமே ஒரு தகவல் வந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் சோபனாவை ஒரு சீனுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு தளபதி படத்துல போட்டா மாதிரி நம்ம ஜோடியா போடணும், ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பா அவங்கள யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இப்ப எதுவுமே படங்கள் பண்ணாம முழுக்க முழுக்க டான்ஸ், பர்சனல் லைஃப் அப்படின்னு வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ 35 வருஷம்க்கு அப்புறமா திரும்பவும் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய அந்த தருணத்துக்காக அவங்க வெயிட் பண்றதா அவங்களுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தளபதி படத்துல 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த பாட்டை ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சோ அதனால அவங்க 2 பேருடைய ரொமான்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த சாங் பயங்கர ஹிட் ஆச்சு. சோ இப்ப திரும்பவும் 35 வருஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் வந்து ஜோடி சேர போறாங்க. அந்த பாட்டை விட இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுக்காக ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு. சோ அப்ப பார்த்த சூப்பர் ஸ்டாருக்கும் இப்ப பார்த்த சூப்பர் ஸ்டாருக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் வந்து பார்க்க போறோம் அப்படின்றது ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜெயிலர் 2 படத்துல வந்து ஷாருக் கான் தான் நெகட்டிவ் ரோல் பண்றாரு. சோ இதுக்காக ரொம்பவே ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நெகட்டிவ் ரோலுக்காக அவர் வந்து நிறைய விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம மோகன்லால், சிவராஜ்குமார் இவங்க எல்லாமே ஒவ்வொரு மொழிகள்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடியவங்க. ஷாருக் கான் நமக்கு தெரியும் பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். மோகன்லால் கேரள மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி சிவராஜ்குமாரும் பாத்தீங்கன்னா கன்னடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை எடுத்து தன்னோட படத்துல வந்து போட்டு இந்த அளவுக்கு பெரிய விஷயமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் சூப்பர் ஸ்டார் மத்த மொழிகள்ல மத்தவங்களுக்காக போய் நடிப்பாரா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான். அவர் எப்பவுமே தமிழ்ல மட்டும்தான் நடிக்கிறதா ஒரு விஷயம் இருக்கு. சோ இது வந்து எப்பவுமே மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல, பட் அவரோட படத்துல நடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நாங்க வந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே ரொம்ப பெருந்தன்மையோட வந்து அவரோட படத்துல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் அந்த படத்தை பாக்குறதுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சூப்பர் ஸ்டாரை பத்தின நினைவுகளை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.